எப்படி சானிடைசர் பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல இந்த மாதிரி வேப்பங்குச்சி எடுத்துக்கணும். வாங்க எப்படி செய்யலான்னு பாருங்கள். முதல்ல இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இதை உடச்சிக்கலாம். திரும்ப இந்த மாதிரி இந்த மொக்கை மட்டும் எடுத்துகிட்டு இந்த பூவெல்லாம் வேண்டாம் நம்மளுக்கு. இப்போதைக்கு நான் அந்த வீடியோக்காக உங்களுக்கு நான் கொஞ்சம் பண்ணி காமிக்கிறேன். வாங்க இங்கே போட்டுக்கலாம். இங்கே அப்படியே போட்டு இருக்கலாம். போதுமான அளவுக்கு எனக்கு இவ்வளோ போதும். ஓகே, இதை வச்சிடலாம். நம்மளுக்கு இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம தண்ணி தான் வேணும். வாங்க தண்ணி எடுக்க போகணும். தண்ணி எடுத்து இப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம். எடுத்து இப்படி இங்கே எடுத்து கொஞ்சம் மட்டும் ஊற்றிட்டு வாங்க அரைக்க ஆரம்பிக்கலாம். இப்படி அரைச்சிட்டே இருக்கணும். நல்லா குத்துனீங்கன்னா சாறு கொஞ்சம் அப்படியே வரும். இப்படியே பாருங்க, இப்படி வந்திருக்கு. இதை நம்ம இன்னும் கொஞ்சம் எடுத்து நல்லா இப்படி எடுத்து திரும்ப கஷ்டப்பட்டு பண்ணணும். நல்லா அப்படி அமுக்கணும். இந்த சாறு நம்மளுக்கு கிடைக்கும். இது ரொம்ப நல்லதுங்க. ப்ளீஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிட்டு ஷேரும் பண்ணிடுங்க. இது வரைக்கும் வந்துருச்சு. இதை நம்ம லைட்டாக அப்படி புழிஞ்சிக்கலாம். அப்படியே புழிஞ்சிட்டே இருக்கலாம். அப்படியே புழிஞ்சிட்டு புழிஞ்சிட்டே இருக்கும்போது ஒரு அந்த சானிடைசர் ஊற்றுறதுக்கு ஒரு டப்பா எடுத்துக்கலாம். அந்த சானிடைசர் ஊற்றுறதுக்கு எடுத்து இங்கே இருக்குது பாருங்க. வாங்க போகலாம். இல்லை இதை எடுத்து அதே மாதிரி அரைச்சிக்கலாம். அப்படியே இதை அப்படியே எடுத்து இது மேலே புளியலாம். அப்படியே நீங்கள் புழிஞ்சிட்டே இருக்கணும். அப்போ புழிஞ்சால் அந்த சானிடைசர் வந்து உங்கள் டப்பாவிலையோ இல்லை இதுலையோ ஊற்றி நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு எதுவும் ஆகாது. நீங்கள் வேணால் ஒரு வாட்டி ட்ரை கூட பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு நம்மளுக்கு எல்லாம் முடிஞ்சிச்சு. எல்லாம் அந்த கல்லே கொஞ்சம் சிக்கிக்கிச்சு. அதனால இன்னும் கொஞ்சம் பண்ணலாம். எடுத்து இந்த வாட்டி எதுக்கும் செஞ்சுக்கலாம். ஏன்னா இது தீந்துருச்சா, அதனால இந்த வாட்டி கொஞ்சம் நல்லா வரும்னு நினைக்கிறேன். எடுத்துக்கிட்டு இதை அப்படியே எடுத்துக்கணும். எடுத்து குளிய கொஞ்சம் அந்த சாறு நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா இப்போதைக்கு எனக்கு கொஞ்சம் இல்லை, ஏன்னா கல்லுலேயே கொஞ்சம் சாறு இறங்கிருச்சு. நீங்கள் கல்லில் இல்லாமல் ஒரு தட்டுலேயோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த சாறு அப்படியே கிடைக்கும். உங்களுக்கு கல்லில் போனதுனால அப்படியே இதாகிடுச்சு. இப்படி எடுத்து இப்படி ஒரு வேளை நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த மாதிரி சாறு வரலின்னா லைட்டாக வாட்டரை ஆட் பண்ணிக்கணும். அங்கே தண்ணி எடுக்க போகலாம். நம்ம கை கழுவிக்கலாம். அதுக்கு வந்து தண்ணி எடுத்துகிட்டு நம்ம போய் லைட்டாக மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் தானே இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஆட் பண்ணிட்டீங்கன்னா இதாகாது. ஓகே, இந்த மாதிரி நம்ம இதை எடுத்து இது பண்ணிக்கலாம். வருங்க சாறு வருது, உங்களுக்கே நல்லா தெரியும் போல். ஓகே, அவ்வளோதான், நம்மளோட சானிடைசர் ரெடி ஆயிடுச்சு. ஓகே guys, thank you. Please subscribe, like and share. Bye.